ரைட், குட் மார்னிங். நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கிரேட் 11 மேத்ஸ் ஆயில் பேப்பர் 2024-25 முன்னோடி பேப்பர் தான் பார்க்க இருக்கிற மினிஸ்ட்ரியால வெளியிடப்பட்ட பேப்பர், ரைட்? ஆகவே அதுல ஏற்கனவே நான் பார்ட் 1 ஏ பார்ட் அண்ட் பி பார்ட் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறேன், ரைட் தானே? இன்றைக்கு பார்க்க இருக்கிறது பார்ட் 2. அப்ப உங்களுக்கு தெரியும் பார்ட் 2ல என்னது, ஏ பார்ட்ல இருந்து 5 வினாவும் பி பார்ட்ல இருந்து 5 வினாவும் செய்யணும் உங்களுக்கு தெரியும், சரிதானே? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேள்வி செய்யும் பொழுது ஒரு புது பேஜ் எடுத்துக்கொள்ளுங்க, சரிதானே? அதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல என்னது உருளைன்ற கனவளவும் அவன் சிலர்கள் தந்து இருக்கிறான், ரைட்? ஆகவே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வேணும், ரைட்? இப்ப முதலாவது கேள்வி பாப்பா. y என்பது எக்ஸிலான ஓர் இருபடி சமன்பாடு ஆகும், ரைட்? ஆகவே எனும் வீச்சினுள் எக்ஸின் பெருமானங்களுக்கு ஒத்த y-ன் பெருமானங்களுடைய அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப இதுல முதலாவது கேள்வி, நியம அச்சு தொகுதியில் பொருத்தமான அளவுடையை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள அட்டவணைக்கு ஏற்ப வரைவை வரைக, சரிதானே? ஆகவே அப்ப நீங்க என்ன செய்வீங்க, பாருங்க, இதுல உங்களுக்கு தெரியும், நான் குறிக்க தெரியும், ஏற்கனவே கணக்கு கிராஃப் இருப்பீங்க. ஆகவே எக்ஸுக்கு என்னது -4 இருக்கும் பொழுது y என்ற பெருமானம் என்னது 5, இதுல y அச்சு மறைஞ்சிட்டு, ஆகவே கட்டாயம் x அச்சு y அச்சு கட்டாயம் குறிச்சிருக்க வேணும், ரைட்? அப்ப இவ்வாறாக பார்த்து என்னது எக்ஸ் -3 இருக்கும் பொழுது y 0, ஓகே? -3 இருக்கும் பொழுது y 0, சரிதானே? -2 இருக்கும் பொழுது -3, -2 இருக்கும் பொழுது -3, ரைட்? அப்ப இவ்வாறாக நீங்க என்ன செய்வீங்க, கிராஃப் கீறி கொள்வீங்க, ரைட் தானே? இதுல வச்சு கீறது கஷ்டமன்றபடினால நான் இப்படி கீர்னு எடுத்திருக்கேன், ரைட்? அடுத்தது பார்த்துக் கொள்வோம். முதலாவது கேள்வி, திரும்ப புள்ளியின் ஆள்கூறை எழுதுக. அப்ப எதுல திரும்ப போகுது, இந்த புள்ளியில தான் திரும்ப போகுது என்ன? ஆகவே அப்ப ஆள்கூறண்டா நீங்க என்ன எழுதுவீங்க பிள்ளைகள், பிராக்கெட்டுக்குள்ள முதலாவது இருக்க வேண்டும் என்னது, இந்த திரும்ப புள்ளியின் முதலாவது எக்ஸ் அச்சு, அதுக்கு பிறகு y அச்சு. அந்த புள்ளியின் எக்ஸ் பெருமானம் என்ன, y என்ற பெருமானம் என்ன? அப்ப எக்ஸ் என்ற பெருமானம் உள்ளவு -1 ஆகவும் y என்ற பெருமானம் என்னது -4 ஆகவும் இருக்கு. இதுதான் திரும்ப புள்ளியின் ஆள்கூறு, ரைட்? அடுத்தது பார்ப்போம். -3.5 விட என்னது y என்னது, இதோட பெருசு சமனாகவும் அதே மாதிரி 5 சமனாகவும் அதற்கு குறைவாகவும் காணப்படும் y என்ற பெருமானம் என்னும் ஆயிடையில் சார்பு குறையும் எக்ஸின் பெருமான ஆயிடை. அப்ப சார்பு y என்ற பெருமானம் என்ன? அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கிராஃப்ல, ஓகே, இந்த சைடு இது மட்டும் என்ன செய்ய போகுது, சார்பு y என்ற பெருமானம் குறைஞ்சு கொண்டு போகுது என்ன? இஞ்சால சைடு என்ன செய்ய போகுது, y என்ற பெருமானம் கூடிக்கொண்டு போகுது, ரைட்? அப்ப கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கணும். அப்ப இதுல y என்ற பெருமானம் குறையுதுன்னு சொன்னால் என்னத்துல குறையுது, நேர்பெருமானத்துல குறையுது, இது மட்டும், ஓகே? ஆகவே இதுல இருந்து -4 இது மட்டும் என்ன செய்யுது, ஓகே, y என்ற பெருமானம் குறையுது, நேர்ல குறையுது, நேர்பெருமானத்துல, ரைட்? அப்ப அது அந்த ஆயிடையாக காணப்படும், எக்ஸ் என்ற ஆயிடு. அதே மாதிரி மறையில குறையிறண்டா இந்த சைடு, சரிதானே? மறையில அதிகரிக்கிறண்டா இந்த சைடு, நேர்ல அதிகரிக்கிறண்டா இவ்வளவு, ரைட்? ஆகவே கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணி கொள்ள வேணும். ஆனால் அவன் என்ன சொல்லி இருக்கிறான், இந்த y எதுக்கும் இடையில இருக்கிறது -3.5, -3.5 வரப்போகுது, இதுல வரப்போகுது என்ன? ஆகவே இந்த புள்ளி பாருங்க, 3.5 3க்கும் 4க்கும் இடையில என்ன, இதுதானே பிள்ளையர்? ஆகவே எங்க வரப்போகுது, கிட்டத்தட்ட இதுல வரப்போகுது, ரைட்? அதுக்கும் அடுத்தது என்னது 5 அங்க இருக்கு, இது, ரைட்? ஆகவே இதுவாக காணப்படும் என்ன, சரிதானே? ரைட், ரைட். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு இது வரைக்கும் இருக்கிற கிராஃபாக இருக்கும், சரிதானே? அப்ப நிறுத்தி விட்டீங்கள்டா பிள்ளைகள், சரிதானே? அப்ப 1000 எப்படி இருக்க போகுது, இதுக்கும் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளி வரைக்கும் இருக்கும், சரி? அப்ப விளங்கி இருக்கணும், இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்குமே. இதுல பாருங்க y என்னது, இதையும் விட பெரிது சமன், 5ஐயும் விட சிறிது சமன். ஆகவே இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் இருக்குமே. ஆகவே அப்ப நீங்க என்ன எழுதி கொள்வீங்கள், முதலாவது -4ஐயும் விட எக்ஸ் எப்படி இருக்கும், பெரிது சமனாக இருக்கும் எக்ஸ், எத்தனை பிள்ளைகள், ரைட்? அடுத்தது என்னது, எத்தனையும் விட மைனஸ், அதுல பாருங்க கொஞ்சம் கூடி குறையலாம், சரி, ஒருத்தருக்கு கிராஃபை பொறுத்தது. ஆகவே எவ்வளவு இருப்போம், -1.6 என்ன? ஆகவே -1.6
6ஆக இருக்கு. ரைட்? ஆகவே இதுக்கும் இதுக்கும் இந்த இடையில இருக்க போகுது. சரிதானே? ரைட். அடுத்தது சார்பை y சமன் எனும் வடிவில் எழுதி காட்டுகண்டு கேட்டிருக்கு. அப்ப a, b என்பன இறை எண்களாக தந்திருக்கு. அப்ப பிள்ளைகள் அப்ப இந்த வடிவில எழுதிக்க உங்களுக்கு தெரியும், இருவடை சமன்பாடு தெரியும் என்ன? ஆகவே அப்ப எங்களுக்கு இதுல தெரியும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்க வேணும்? y பூஜ்ஜியமாகிற x இன் மூலங்களை தெரிஞ்சிருக்க வேணும். ஆக y பூஜ்ஜியம் x இன் மூலங்கள் என்ன வரப்போகுது? இது ஒன்று, அடுத்தது இது ஒன்று. இப்படி வட்டம் போடுறது இல்லை, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது சொல்றேன். ரைட்? ஆகவே இது ரெண்டு தான் அந்த மூலங்கள் என்னது -3யும் ரைட் ஒன்றுமாக காணப்படும். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும் -3 வர வேணும்னு சொன்னால் இதுல நாங்கள் a மைனஸ் அதாவது a வந்து என்னது -3 இருக்கும்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வரணும்? அங்கால +3 வரணும் என்ன? ஆகவே அப்ப எங்களுக்கு இது -3 வருமா? இல்ல. ஆகவே எங்களுக்கு -3 ஆன்சரா வர வேணும்னு சொன்னால் இவர் என்னவா இருக்க வேணும்? பிளஸ் ஆக இருக்க வேணும். சொல்ல விளங்குதா? ஆகவே y சமன் ஓகே என்னது x ரைட்டா? x இது +3 ஆக இருக்கும். y பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தினா பிள்ளைகள் ரைட்? அப்ப என்னது x ஆக 3 சமன் 0 சொன்னால் அப்ப x எவ்வளவு இருக்கும்? -3. ஆகவே என்னது -3 இருக்கும். அப்ப அடுத்தது எப்படி வரும்? ரைட் உங்களுக்கு தெரியும் என்ன? ஆகவே இது பிளஸ் என்னது பிளஸ் ஆன்சர் வரணும்னு சொன்னால் இது உங்களுக்கு என்ன ஆன்சர் வர வேணும்? மைனஸ் ஆக இருக்கணும். ஓகே ரைட். சரிதானே? ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே இதுதான் அந்த சமன்பாடு. வெரி வெரி ஈஸி. அப்ப இதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேணும்? y பூஜ்ஜியமாகிற x இன் மூலங்கள் என்ன என்று தெரிஞ்சால் அதை கொண்டு என்னது அதுக்கு ஆப்போசிட்டா பிரதிவிட்ட சரி ரைட். அடுத்தது மேலுள்ள சார்பு சார்பு 4 அலகுகள் மேல் நோக்கி இடம்பெறுவதால் கிடைக்கும் சார்பின் சமன்பாட்டை எழுது. அப்ப பிள்ளைகள் ஃபர்ஸ்டாக உங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரிஞ்சிருக்க வேணும். என்ன சமன்பாடு தெரியும் உங்களுக்கு? y சமன் என்னது x பிளஸ் ஓகே இந்த பெருமானம் ஒரு பெருமானம் போடுவோம் அதன் வர்க்கம் பிளஸ் ஓகே இப்படி ஒரு இதை போட்டுக்கொள்வோம். சரிதானே? அது இந்த சமன்பாடுல பார்த்து கொண்டால் அப்ப உங்களுக்கு தெரியும் என்னது ரைட் சாரி இதுன்ட்டு ரைட். ஆகவே அப்ப எங்களுக்கு இதுல என்ன நடக்க போகுது? இதுவும் என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே இந்த வச்சுக்கொண்டு இந்த கிராஃபுக்கு பிரதியிட்டம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? திரும்பப்புள்ளி 4 வச்சுக்கணும் செய்ய வேணும். அப்ப திரும்பப்புள்ளி 4 என்ன இருக்க போகுது? -1 -4. ஆகவே இந்த x இந்த பெருமானம் மைனஸ் அறிக்கைகளை இதுல நாங்கள் இந்த சமன்பாடு எழுதிக்கல இதுக்கு என்னது எதிரான இதாக வந்து கொள்ளும். ஆகவே y சமன் என்னது x என்ன போடுவீங்க? பிளஸ் 1 ஆக இருக்கு. ஓகே 1 முழுவதின் வர்க்கம். சரியா? அப்ப முதலாவது என்னது அந்த திரும்பப்புள்ளி 4 பொருள் முதலாவது x இதை போட்டுக்கொள்வீங்க. ரைட். அடுத்து என்ன அடுத்தது y என்ற பெருமானம் போட்டுக்கொள்வீங்க. திரும்பப்புள்ளி ஆகவே என்ன இருக்க போது அது அப்படியே போடுவீங்க. என்னது -4 இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? இது இந்த கிராஃபுக்குரிய சமன்பாடு. ஆனா அவன் அதையா கேட்டிருக்கிறான்? இல்ல சார்பு அதாவது 4 அலகுகள் மேல் நோக்கி இப்ப சார்புண்டா y மேல போகுது 4. அப்ப எத்தனை இதுல பாருங்க இதுல இருந்து என்னது 1 2 3 4. அப்ப இந்த கிராஃப் எங்க வரப்போகுது? இப்படியே மேல உயர்ந்து என்னது இந்த திரும்ப புள்ளி எந்த இதுல வரப்போகுது? இந்த புள்ளியில வரப்போகுது. அப்ப இதுல வரைக்கும் எங்களுக்கு y என்ற பெருமானம் இருக்குமா? இல்ல பூஜ்ஜியமாக காணப்படும். ஆகவே அப்ப உங்களுக்கு சமன்பாடு என்ன வரும் பிள்ளைகள்? இந்த -4 வராது என்ன? ஏன் எங்களுக்கு என்னது திரும்ப புள்ளி 4 -1 என்னது பூஜ்ஜியமா வரப்போகுது என்ன? ஓகே திரும்ப புள்ளி என்ன வரப்போகுது? -1 பூஜ்ஜியமாக இருக்க போகுது என்றபடியினால ஆகவே இந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்னது? ஆகவே என்னது y சமன் என்னது x பிளஸ் 1 முழுவதின் வர்க்கமாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ரைட் ஓகே அடுத்தது கேள்வி போவோம். ரைட் அடுத்தது தன்னார்வலர் அமைப்பொன்றின் 2024 ஆண்டு அங்கத்தவர்களின் ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையை விட
15 அதிகமாகும். சரிதானே? 2025ஆம் ஆண்டு வருடத்துக்குரிய புதிய அங்கத்தவர்கள் இணைத்துக் கொள்ளும் போது ஆரம்பத்தில் இருந்த ஆண்களின் எண்ணிக்கையின் மும்மடங்களின் அரைவாசிக்கும் சமனான ஆண்களும் முன்பிருந்த பெண்களின் எண்ணிக்கைக்கு சமனான பெண்களும் இந்த அமைப்புல இணைஞ்சால் மொத்த அங்கத்தவர்களின் எண்ணிக்கை 150. சரிதானே? ஆகவே புதுசா சேர்ந்த ஆக்களோட என்னது மொத்தமா முதல் இருந்த ஆக்கள் 2024ஆம் ஆண்டு இருந்த ஆக்கள் சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அங்கத்தவர்கள் 150 இருக்கிறாங்க. ரைட். முதலாவது கேள்வி, 2024ஆம் வருடத்தில் ஆண்கள் அங்கத்தவர்கள் எண்ணிக்கை எக்ஸ், பெண்கள் y என கொண்டு ஒருங்கமை சமன்பாடு சோடி ஒன்றை ஆக்குக. சரிதானே? ரைட். கொண்டு அப்ப பாப்பா முதலாவது என்னது? ரெண்டுக்கு முடியலான வித்தியாசம். அப்ப ஆண்கள் எக்ஸ், பெண்கள் y. அப்ப எக்ஸ் மைனஸ் y எவ்வளவு இருக்க போகுது? 15. ஓகே, என்னன்னு சொன்னால் என்னது? ஆண்கள் 15 கூடுவாக இருக்குன்னு சொல்லி இருக்குது. ஆகவே அது முதலாவது சமன்பாடாக இருக்கு. ரைட். அடுத்தது இரண்டாவது சமன்பாடு என்னது? இவர் ஆண்கள் எண்ணிக்கை 3 மடங்கு அரைவாசி. அப்ப 3 மடங்கு என்ன வரும்? 3x. அரைவாசி என்ன செய்வீங்க? 2 அளவு ஒத்துக்கொள்வீங்க. ஓகே, அதோட எங்களுக்கு என்னது? ஏற்கனவே இருந்திருப்பாங்களே என்னது? ஏற்கனவே இருந்த ஆண்களும் இருக்கும். அப்ப அது எக்ஸ். ரைட்டா? அதோட அடுத்து என்ன இருக்கு? பெண்கள். பெண்களை முதல் எத்தனை இருந்தது? y இருந்தது. புதுசா சேர்ந்தது என்னது? அதே அளவு. அப்ப இன்னொரு y. அப்ப ரெண்டும் எல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக 150. ஆகவே இது இரண்டாவது சமன்பாடாக இருக்கும். ரைட். இதை நான் சுருக்கி போட்டுக்கொள்ளுங்க சமன்பாடு. ரைட். ஓகே, சரிதானே? ஆகவே என்னது? ஒருங்கமை சமன்பாட்டு ஒன்று ஆக்குக. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இதை தீர்த்து 2024ஆம் ஆண்டு சொன்னால் 2024ஆம் ஆண்டு இவ்வளவுதான் எக்ஸும் வையும் மட்டும்தான் இருந்தது, 15 பேர். ரைட். ஆகவே அப்ப இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த சமன்பாடு தீர்க்கிறதுக்கு. இதுல பார்த்தோம்னு சொன்னா 2 சமன்பாட்டுலயும் ஏதோ ஒரு கணியம் சமனா இருக்க வேணும். ஆகவே ஒன்றுமே சமன் இல்லை. அப்ப நாங்க என்ன, இதுல 2y இருக்குது. ஆகவே இதையும் 2y ஆக்குறது சுகம். எக்ஸ் ஆக்குறது எப்படி? வைய சமப்படுத்துறது சுகம். ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? முதலாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கிக் கொள்வோம். சரிதானே? 2ஆல பெருக்கினால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? 2x மைனஸ் 2y சமன். அப்ப இஞ்சால பெருக்கினா சமனுக்கு அங்களையும் பெருக்க வேண்டுமே. ஆகவே 30. ஆகவே எத்தனை சமன்பாடா இருக்கும்? 3வது சமன்பாடா இருக்கும். இப்ப பாருங்க, இதுல என்னது? இப்ப எந்த சமன்பாடு எடுக்க போறோம்? 2வது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் தான் எடுத்துக்கொள்றோம். ஓகே, அப்ப வையத்தான் இல்லாம செய்ய போறோம். ஆக வெவ்வேறு அடையாளங்கள், இது மைனஸ், அது பிளஸ் y, இது 2y பிளஸ் 2y, இது மைனஸ் 2y. அப்ப இல்லாம செய்யறேன். நாங்க என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? ரெண்டையும் கூட்ட வேணும். ஒவ்வொரு அடையாளங்கள் தான் கூட்டம். அப்ப 3வது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். கூட்டினால் ரைட். ஆகவே இவ்வாறு வந்து உங்களுக்கு கூட்டுற கணக்கு செய்த நீங்கள் நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போறோம். ரைட் தானே? ஆகவே வடிவ விளங்கிக் கொள்ளுங்க. இதையும் கூட்டுறா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போட்டு அதுக்கு பிறகு பிராக்கெட்டை நீக்கிக் கொள்ளுங்க. என்ன சொன்ன பிளஸ் வந்து உங்களுக்கு அந்த பெரிய பிரச்சனை வராது. மைனஸ் வந்தால் இதுல வேறு அடையாளங்க வந்தால் உங்களுக்கு பிழைச்சு கொள்ளும். ஆகவே அது கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. ரைட். ஆகவே அது ரெண்டையும் கூட்டினால் எங்களுக்கு என்னது? இவ்வாறாக வந்து கொள்ளும். சரிதானே? அதுக்கு பிறகு இதுல பார்த்தோம்னு சொன்னால் இப்ப y இல்லாம போயிடுச்சு. அப்ப இப்ப எக்ஸ். அப்ப இதுல எக்ஸ பார்த்தோம்னு சொன்னால் இப்ப நாங்க போமாசி காணணும். இல்ல ரெண்டுக்கும் போமாசி கண்டால் என்னது? 2 போமாசி. ஆகவே இதை எத்தனை பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். அப்ப 6x. அப்ப 6x 3x எத்தனை? 9x. அப்ப 9x 2. ஆகவே 2 அங்கால போய் பெருக்கப்படும். ஆகவே 9x சம 360 என்று வந்து கொள்ளும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே என்னது? அப்ப எக்ஸ காண வேணும். அப்ப 9ஆல வகுக்கொண்ட செய்முறையில நான் போடையில நீங்க செய்து காட்டுங்க. ஆகவே எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போது? 9ஆல் வகுத்தால் 40ஆக இருக்கும். சரிதானே? ஆகவே ஆண்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்க போகுது? எக்ஸ் 40ஆக இருக்கும். சரிதானே? ரைட். அப்ப 2024ஆம் ஆண்டு இருக்கிற ஆண்களின் எண்ணிக்கை கண்டாச்சு. ரைட். அடுத்தது பார்க்க போறோம். அப்ப அடுத்து என்ன செய்ய போறீங்க? எக்ஸ் சமன் கண்டால் அதை கொண்டு என்னது? சமன்பாடு ஒன்றுல பிரதியிடுவீங்க. அப்ப நாங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப எக்ஸ் சமன் 40 எழுதி கொள்ளுங்க. என்னது? எக்ஸ் சமன் 40. ஓகே, சமன்பாடு இதுல பிரதியிடுற சுகம், இதுல எங்களுக்கு முதல்ல சமன்பாடுல பிரதியிடுற சுகம் என்ன? அப்ப சமன்பாடு என்னது? எழுதி கொள்வீங்க. என்னது? ஒன்றில் பிரதியிடு என்று எழுதி கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ஒன்றில் பிரதியிடு எழுதி போட்டு நான் ஃபுல்லா எழுதியில பிரதியிடு போட்டுட்டு சரிதானே? அப்ப இதுல பிரதியிட்டால் என்ன வரப்போகுது? 40 மைனஸ் y சமன் 15. ரைட். அப்ப வயல முன்னுக்குள்ள மைனஸ் அடையாளம் இருக்கிறபடினால நான் அந்த செய்முறையெல்லாம் டீட்டெயில போடையில மைனஸ் y அங்கால அங்கால கொண்டு போங்க சமனுக்கு பிளஸ் ஆகாததுக்கு. அப்ப இவர் சமனுக்கு இந்தால கொண்டு வாங்க. சரிதானே?
தெரியாத கணியம் ஒரு பக்கத்திலையும் தெரிஞ்சதை ஒரு சைடுக்கும் கொண்டு வர வேணும். அது தெரியுமே நம்மளுக்கு. அப்ப கொண்டு வந்தால் என்னது 40ல இருந்து 15 போனாங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது y 25 காணப்படும். ரைட். ஆகவே இப்ப நீங்க எக்ஸும் வையும் கண்டுட்டீங்க. அவ இப்படி விடலாமா? இல்ல. அப்ப அடுத்த ஸ்டெப்ல நீங்க போட்டுக்கொள்ள வேணும். ரைட். நான் எழுதியில ரைட். ஆக என்ன போடுவீங்க? எக்ஸ் சமன் 40. ஓகே. y சமன் 25. இப்படி போட்ட பிறகு அவன் 2வது கேள்வி கேட்ட கேள்வி என்ன? கேட்ட கேள்வி ஆண்டில் ஆண் பெண் அங்கத்தவர்களின் எண்ணிக்கையை தனித்தனியாக காண்க. அப்ப அவன் ஆண் பெண் அப்ப நீங்க என்ன எக்ஸ் கொடுக்காம அடுத்து என்ன சொல்ல வேணும்? என்னது ஆண்களின் எண்ணிக்கை சமன் இவ்வளவு, பெண்களின் எண்ணிக்கை சமன் எவ்வளவுன்னு சொல்லி தயவு செய்து எழுதி போட்டு கொள்ளுங்க. சரிதானே? ரைட். ஆகவே இது நீங்க நம்பர் போட்டுக் கொள்ளுங்க. நான் போடையில. ரைட். இது முதலாவது கேள்வி. பிறகு என்னது 2வது கேள்வி செய்யும் பொழுது இவ்வளவு திருப்பி எழுதித்தான் நீங்க என்ன செய்யணும்? 2வது கேள்வி செய்து கொள்ள வேணும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது 3வது கேள்வி. புதிய அங்கத்தர்கள் இணைக்கப்பட்டதன் பின் அமைப்பின் ஆண் அங்கத்தர்கள் எண்ணிக்கை பெண் அங்கத்தர்கள் எண்ணிக்கையின் 2 மடங்கு என காட்டுக. ரைட். அப்ப புதுசா இணைஞ்ச பிறகு எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? அதாவது y வந்து 25 சொன்னால் எங்களுக்கு 2y இருக்க போகுது. என்ன? ஆகவே டோட்டலாக இவ்வளவு இணைஞ்ச அப்புறம் 150 பேர். சரிதானே? அப்ப 150 பேராக இருக்கும் பொழுது எங்களுக்கு பெண்கள் எவ்வளவு இருந்தது? 2y இருந்தது. அதாவது 50 இருந்தது. அப்ப பெண்கள் 50 சொன்னால் ஆண்கள் எவ்வளவு கழிச்சு விட்டால் டோட்டல் இருந்து 100 இருக்கும். சரிதானே? ஆகவே அப்ப கேட்ட கேள்விக்கு என்னது? என்னது அதாவது பெண் அங்கத்தவர் 50, ஆண் அங்கத்தவர் 100. ஆகவே என்னது? இதுன்ற 2 மடங்கு கீழே வசனத்துல எழுதி போட்டு ஆன்சர் கொடுத்து கொள்ளுங்க. சரிதானே? கேட்டதுக்கு நீங்க ஆன்சர் கட்டாயம் கொடுக்க வேணும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி 3வது. மின்சார மோட்டார் சைக்கிள் ஒன்றின் பெறுமதி 3,60,000 ஆகும். அதன் பெறுமதியின் 2/3 முதலில் செலுத்தி மீதியை ரூபாய் 6,875 வீதம் சமமான 24 மாத தவணைகளில் செலுத்தி முடிக்குமாறு கொள்வனவு செய்யலாம். ரைட். ஆகவே வட்டியானது குறைந்து செல்லும் மீதிக்கு கணிக்கப்படும் எனில் அறவிடப்படும் ஆண்டு வட்டி சதவீதத்தை கேட்டிருக்குது. சரிதானே? ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்ன பெறுமதி இவ்வளவு, அதுல 3/2 முதலில் செலுத்திட்டோம். எவ்வளவு சமமான இதுல 24. ஆனா ஒரு மாதம் எவ்வளவு செலுத்துறோம் வட்டியோடு சேர்த்து இவ்வளவு. ஆகவே இவ்வளவு உங்களுக்கு கிளியராக இருக்க வேணும். சரிதானே? ரைட். அப்ப இதுல ஃபர்ஸ்டாக நாங்க எடுத்துக்கணும் முதல்ல செலுத்தினோம். அப்ப உங்களுக்கு செலுத்தின எவ்வளவுன்னு தெரியாது. மற்ற பேப்பர்கள் எப்படின்னு தருவாங்க, எவ்வளவு செலுத்தினு தருவாங்க. ஆனா இதுல பின்னத்துல இருக்கு எவ்வளவு பங்கு செலுத்தி இருக்குன்னு தந்திருக்குது. ஆகவே முதலாவது செலுத்தினதை காண வேணும். அப்ப செலுத்தினதை கண்டால் முதல்ல செலுத்தினது இவ்வளவுல 3/2. ஆகவே சுருக்கினால் உங்களுக்கு தெரியும் என்னது 12,36. ஓகே. ஓகே. இவ்வளவு 1,20,000. ஓகே. ஆகவே அதை 2ஆல பெருக்கி விட்டால் என்னது 2ஆல பெருக்கி விட்டால் 2,40,000 கட்டாயம் ரூபாய் போட்டுக்கொள்ள வேணும். சரிதானே? ரைட். முதல்ல செலுத்தினது இவ்வளவு. அப்ப டோட்டலா இருக்கிறது எவ்வளவு? 3,60,000. ஆகவே நாங்கள் என்னது செலுத்த வேண்டிய கடன் தொகை எவ்வளவு? இதிலிருந்து இதை கழிக்க வேணும். ஆகவே 1,20,000 ரூபாயாக காணப்படும். அப்ப இந்த 1,20,000 எவ்வளவு சமமாதில கொடுக்கப்படும்? 24. அப்ப ஒரு மாதத்துக்குரிய கட்டணம் கடன் தொகை எவ்வளவு இருக்க போகுது? 1,20,000 24 பிரிச்சால் அப்ப ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலுத்த வேண்டிய கடன் தொகை 5,000 ரூபாயாக காணப்படும். சரி. இப்ப நாங்க பார்க்கிறோம் மொத்தமாக செலுத்த வேண்டியது எவ்வளவு? எவ்வளவு? அதாவது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? 6,875. அப்படி எத்தனை? 24. ஆகவே மொத்தமாக செலுத்த வேண்டியது அதை பெருக்கி விட்டால் எங்களுக்கு எவ்வளவு இருப்பது? 1,65,000 வரும். ஓகே. வட்டியோடு சேர்த்து நாங்கள் இவ்வளவு காசு செலுத்த வேணும். ஆனால் நாங்க செலுத்த வேண்டிய கடன் தொகை எவ்வளவு? 1,20,000. ஆனால் வட்டியோடு சேர்த்து எவ்வளவு சேர்த்த போறோம்? 1,65,000. ஆகவே அதுல இருந்து நாங்க செலுத்த வேண்டிய மொத்த வட்டி எவ்வளவு? அதுல இருந்து கழிச்சு விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு வரும்? 45,000 ரூபாயாக காணப்படும். ஓகே. இதுல இருந்து கழிக்கிறோம். சரிதானே? ரைட். இப்ப இதை கண்ட பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய வேணும்? மாத அலகுகளின் எண்ணிக்கை காண வேணும். ஆகவே n+1 2 என்னண்டா எத்தனை சமமான இது வரப்போகுது. ரைட். ஆகவே
என்னது 24 சமமாது. ஆகவே அதோட ஒன்றை கூற்றம் 25, அது 2ஆல பிரிக்கிறோம். ஆகவே சுருக்கி விட்டால் எத்தனை மாத அலகுகள்? 300 மாத அலகுகளாக காணப்படும். சரிதானே? ஆகவே அப்ப 45,000 300 மாத அலகு வட்டியால நாங்க என்ன செய்யணும்? பிரிச்சு விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு என்னது? ஒரு மாத அலகு வட்டி எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். அதாவது 45,000 என்னது? அதாவது மொத்த வட்டிய மாத அலகுகளின் எண்ணிக்கையால வகுத்தோம்னு சொன்னால் ஒரு மாத அலகு வட்டி தெரியும். எவ்வளவு? 150 ரூபாய். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப அடுத்தது என்னது? இப்ப வட்டி கண்டாச்சு, ஒரு மாதத்துக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை கண்டாச்சு. அப்ப ஒரு மாதத்துக்குரிய இது வட்டி சதவீதத்தை காணலாம். ஓகே, அப்ப அதை எப்படி காண போறோம்? 5,000க்கு தான் எவ்வளவு ஒரு மாதத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டி? 150. ஓகே, ஆகவே 100% எத்தனை காணுவோம்? 100. அப்ப இது என்னது? ஒரு மாதத்துக்குரிய வட்டி சதவீதம். ஆனால் என்ன அவன் கேட்டிருக்கிறான்? என்னது? ஆண்டு வட்டி வீதம் தான் கேட்டிருக்கிறான் பிள்ளைகள். ஆகவே என்ன செய்யணும்? அதை 12ஆல பெருக்கி கொள்ள வேணும். ஒரு மாதத்து கண்டு அதை 12ஆல பெருக்கி விட்டோம் என்றால் எங்களுக்கு என்ன நடக்கும்? ஆன்சர் வந்து கொள்ளும். ஆகவே 36 வீதமாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். ஆகவே இதை ஒழுங்கா வாசிச்சு ஒவ்வொரு படிமுறையாக செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி பார்த்துக் கொள்வோம். உருவில் நிலட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவு 11.84 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? ஏபியின் நீளம் எக்ஸ் சென்டிமீட்டராகவும் பிசியின் நீளம் எக்ஸ் பிளஸ் 4 சென்டிமீட்டராகவும் காணப்படும். வட்டத்தின் ஆரை எவ்வளவு? 1.4 சென்டிமீட்டர். சரிதானே பிள்ளைகள்? 1.4 சென்டிமீட்டர். தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி இருபடி சமன்பாடு ஒன்றை கட்டி எழுப்பி தீர்த்து பக்கம் பிசியின் நீளத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு காண்க என்று கேட்டிருக்கு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதுல பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? மொத்த பரப்பு உங்களுக்கு காணையில மொத்த பரப்பு என்னது? இந்த முக்கோணின்ற பரப்பளவு. அதுல இருந்து இந்த வட்டத்தின் பரப்பளவு கழிச்சு விட்டால் உங்களுக்கு இந்த நிலத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு காணலாமா இல்லையா? கண்டு கொள்ளல. அது தந்திருக்கிறான். எவ்வளவு? 11.84. அப்ப பார்த்துக் கொள்ளுவோம். முதலாவது என்னது? முக்கோணியின் பரப்பளவு என்னது? அரை தர அடி. நீங்க சமன்பாடு எழுதி போட்டு செய்யுங்க பிள்ளைகள். ரெண்டு சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாம செய்யலாம். அரை தர அடி வந்து என்னது? எக்ஸ் பிளஸ் 4. என்ன? அப்ப அடி தர செங்குத்து உயரம் எவ்வளவு? எக்ஸ். ஓகே, ஆகவே அதாவது முக்கோணியின் பரப்பளவுல இருந்து மைனஸ் வட்டத்தின் பரப்பளவை கழிக்க போறோம். என்னது? பை தர ஆர் வர்க்கம். அது ஆரையே. அப்போ 1.4 தர 1.4. ரைட். ஆகவே இதுல இருந்து இதை கழிச்சு விட்டால் உங்களுக்கு என்ன வேணும்? 11.84. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இதை சுருக்கி விட்டோம்னு சொன்னால் நான் நேரடியாக செய்திருக்கிறேன். இதுல பாருங்க, எக்ஸ ஃபர்ஸ்டாக நீங்க என்ன செய்யுங்க? ஒன்றில் இதால பெருக்கி இந்த அடைப்புக்கு நீக்குங்க, அல்லது எக்ஸால பெருக்கி அடைப்புக்கு நீக்குங்க. இப்படியா செய்து கொள்ளையிலும். ஓகே, ஆகவே இந்த எக்ஸால பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 4x என்று வரும். பிறகு அதை அரையால பெருக்கினீங்கன்னு சொன்னால் அரை எக்ஸ் வர்க்கம். இந்த 2 வந்து இதோட 4 சுருக்கப்படும். ஆகவே 2x ஆக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? பிறகு இவ்வளத்தையும் சுருக்கி விட்டால் எங்களுக்கு எவ்வளவு வரும்? 6.16 இருக்கும். உங்களுக்கு பெருக்கிறது சும்மா இருக்கும் நினைக்கிறேன். சரிதானே? செய்து கொள்வீங்க. ஆகவே அது 11.84 இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப அடுத்தது என்ன வரப்போகுது உங்களுக்கு? அந்த அரை எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 2x. இந்த மைனஸ் இது வந்து அங்கே போனால் என்ன செய்யப்படும்? கூட்டுப்படும். ஆகவே ரெண்டையும் கூட்டி விட்டால் உங்களுக்கு 18 வந்து கொள்ளும். சரிதானே? ரைட். இப்ப இதுல நாங்க பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு என்னது? அரை எக்ஸ் வர்க்கம் பிளஸ் இதுல என்ன செய்யணும்? எக்ஸ் வர்க்கம் தனி இருக்கும். இந்த அரை இல்லாம செய்யணும். அப்ப இல்லாம செய்யணும். நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? இது உங்களுக்கு என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னால் இந்த 2 இல்லாம போகுமா இல்லையா? அந்த அறையில இந்த 2 இல்லாம போகும். என்ன அவை சமனுக்கு இங்கால என்ன செய்றீங்களோ அதுதான் நீங்க என்ன செய்யணும்? சமனுக்கு அங்காலையும் செஞ்சு கொள்ள வேணும். சரிதானே பிள்ளைகள்? ஓகே, ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 4x சமன் 36 வந்து போடும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். ஓகே, அடுத்தது. அப்ப இது பாருங்க. அப்ப இது எங்களுக்கு தீர்க்கிறது. ரைட். இது எங்களுக்கு தீர்க்கிறது கஷ்டம். என்ன இவ்வளவு தீர்க்க. ஆகவே அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அதாவது வர்க்க பூர்த்தியாக்கல் முறை மூலம் செய்து கொள்ளலாம். மற்றது இதுக்கு சமன்பாடு நீங்க அதுலயும் பிரதியீட்டு செய்து கொள்ளையிலும், அல்லது என்னது வர்க்க பூர்த்தியாக்கல் முறை மூலம் செய்து கொள்ளையிலும். நான் அதைத்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். ஆக வர்க்க பூர்த்தியாக்கல் என்ன செய்யலாம்? அதாவது இங்கால சேர்த்துக்கொள்ள, அதாவது நிறைவர்க்கம் ஆக்குறதுக்கு இங்கால சேர்த்துக்கொள்ள வேண்டிய எண் என்ன? ஆகவே என்னது? இதுன்ற
அரைவாசியின் வர்க்கம். அப்ப இது அரைவாசி எவ்வளவு? 2 பிரிச்சா 2, அதன் வர்க்கம் எவ்வளவு? 4. ஆகவே பிள்ளைகள் ஓகே, சேர்த்துக்கொள்ள வேண்டிய என்னது? 4. அப்ப 4 சொன்னால் அப்ப இந்தியாவில எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்தீங்கன்னா சமணக்கங்களையும் செய்து கொள்ள வேணும். அங்களையும் +4 இருக்கு. சரியா? ஆகவே அப்ப இதை நாங்கள் என்னது நிறைவர்க்கமாக எழுதினால் என்னது? எக்ஸ், ரைட்? என்னது? எக்ஸ். இதுல என்னது? இது அரைவாசியை போட்டுக்கொள்ள வேணும். அப்ப எக்ஸ் +2 முழுவதின் வர்க்கம் என்று சொன்னாத்தான் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் வர்க்கம், இதையும் பெருக்கி 2ஆல பெருக்கினா 4x, இதன் வர்க்கம் 4ஆக இருக்கும். சரிதானே? ஆகவே நிறைவர்க்கம் ஆக்கியாச்சு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இது வந்து அப்ப நாங்க அடுத்தது பார்த்துக் கொள்வோம். சரிதானே? ஆகவே அப்ப என்னது? எக்ஸ் +2 முழுவதின் வர்க்கம் சமன் 40 சொன்னால் இந்த வர்க்கம் சமனுக்கங்கால புகைக்குள்ள என்ன வர்க்கம்? வர்க்கம் மூலமாக போய்கொள்ளும். சரிதானே? ஆகவே இந்த வர்க்க மூலம் 40 நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? அதாவது என்னத்தை வெளியில எடுத்துக்கொள்ளலாம்? 4 வெளியில எடுத்துக்கொள்ளலாம். அப்ப 4 வெளியில எடுத்தா என்ன வரப்போகுது? வர்க்க மூலம் 4 அதை வெளியில எடுத்தா என்ன பெருமானம் வரும்? 2ஆக இருக்கும். உங்களுக்கு தெரியுமே, ரைட்? ஆகவே அப்ப இங்க என்ன வரப்போகுது? 2 வெளியில எடுத்தால் மிச்சம் என்னது? பிராக்கெட்டுக்குள்ள வர்க்க மூலத்துக்குள்ள 10 இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ரைட், ஓகே. அப்ப அதாவது இப்ப உங்களுக்கு என்ன செய்ய போறோம்? அதாவது இது வந்து என்னது? ஒரு பிளஸ் இந்த பெருமானம் எடுக்கலாம், அல்லது மைனஸ் இந்த பெருமானம் எடுத்துக்கொள்ளும். சரிதானே? ஆகவே அப்ப நாங்க பிளஸ் எடுத்துக்கொண்டு சொன்னோம் என்றால் எக்ஸ் சமன் ஓகே +2 இந்த வர்க்கமூலம் 10க்கு அவன் பெருமானம் தந்திருக்கிறான் எவ்வளவு? 3.16. ரைட்? 3.16 இந்த +2 சமனுக்கங்களை வந்தா என்ன இருக்கும்? -2ஆக இருக்கும். அப்ப உங்களுக்கு இதை சுருக்கி விட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு என்னது? 6.32 வரும். அதுல இருந்து 2 கழிச்சால் 4.32ஆக இருக்கு. சரிதானே? இது நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேட்டிருக்கிறான்? பிசியின் நீளம் சொல்லிக்கல மைனஸ்ல வேற சான்ஸ் இல்லை. ஆகவே இது வராது, தேவையில்லை. ரைட்? சரிதானே? கேட்ட கேள்விக்கிட்டமே ஆன்சர் போட்டுக்கொள்ளுங்க. ரைட் தானே? ரைட், ஓகே. அப்ப எக்ஸின் பெருமானம் கண்டாச்சு. ஆனா கேட்ட கேள்வி என்னது? பிசியின் நீளம். அதுக்கும் முதலாம் தசம தானத்துக்கு. அப்ப பிசியின் நீளம்னு சொன்னவங்களுக்கு என்ன வரப்போகுது? பிசி நீளம் x+4 என்ன? அப்ப x+4 சொல்லும் பொழுது x பதிலா என்னத்தை பிரதியிடுவீங்க? 4.32 + 4. சரிதானே? ரெண்டையும் கூட்டி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வரும்? 8.32 வரும். ஆனால் அவன் சொல்றான் என்னது? கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு. ஆகவே என்ன வரப்போகுது? 2 தேவையில 8.3 சென்டிமீட்டராக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். ஆகவே பிள்ளைகள் என்னது? இவ்வளவு உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இது விளங்கி இருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு முதல் ஃபர்ஸ்டாக நீங்க ட்ரை பண்ணி நீங்க இந்த பேப்பர் செய்த பிறகுதான் இந்த இதை வீடியோ பார்த்து நீங்க செய்து கொள்ளுங்க. ஓகே, மிச்சம் அடுத்ததுல போட்டுக்கொள்ளுவேன். இதுல பார்ட் 1ல A பார்ட் அண்ட் B பார்ட் நான் போட்டிருக்கிறேன், போய் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல வின் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எஸ்எல் இந்த சேனல்ல, சரிதானே? இந்த சேனல்ல போட்டிருக்கிறேன், போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ.